பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோழி குஞ்சு. கோழி 10 முட்டைகளை இட்டது. அந்த 10 முட்டைகளையும் 21 நாள்கள் அடைகாத்தது. 21ஆம் நாள் முட்டைகளின் ஓட்டை உடைத்துக்கொண்டு 7 குஞ்சுகள் வெளியே வந்தன. 3 முட்டைகள் அப்படியே இருந்தன. செவலைக்கோழி அந்த முட்டைகளை உருட்டி பார்த்தது. ஒன்றும் அசையவில்லை. அந்த முட்டைகளை அடைகாத்த கூட்டிலிருந்து தள்ளிவிட்டது. அந்த 3 முட்டைகளும் முட்டைகள். செவலைக்கோழி உண்ணாமல் உறங்காமல் அடைகாத்து பொரித்த அந்த 7 குஞ்சுகளையும் பெருமையுடன் பார்த்தது. ஒரு குஞ்சு வெள்ளை நிறத்தில் இருந்தது. ஒரு குஞ்சு செவலை நிறத்தில் இருந்தது. ஒரு குஞ்சு கருப்பு நிறத்தில் இருந்தது. ஒரு குஞ்சு கருப்பில் வெள்ளை புள்ளிகளுடன் இருந்தது. ஒரு குஞ்சு வெள்ளையில் கருப்பு புள்ளிகளுடன் இருந்தது. ஒரு குஞ்சு சாம்பல் நிறத்தில் இருந்தது. ஒரு குஞ்சு செவலையும் கருப்பும் கலந்து இருந்தது. எல்லா குஞ்சுகளும் கியா 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 என்று குரல் எழுப்பிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன. தாய்க்கோழி கெக் கெக் கெக், எல்லோரும் வாங்க என்று கத்தியது. உடனே எல்லா குஞ்சுகளும் தாய்க்கோழியின் அருகில் வந்து நின்றன. ஆனால் சாம்பல் நிற குஞ்சு மட்டும் வரவில்லை. அந்த குஞ்சு அப்படியே உலாத்திக் கொண்டிருந்தது. தாய்க்கோழிக்கு கோபம். உடனே கொஞ்சம் சத்தமாய், கிர்ர், எனக்கு கோபம் வந்துருச்சு, உடனே வா என்று கத்தியது. தாய்க்கோழியிடமிருந்து விலகியிருந்த சாம்பல் நிற குஞ்சு மெல்ல அலட்சியமாய் நடந்து வந்து அருகில் நின்றது. தாய்க்கோழி சாம்பல் நிற குஞ்சை முறைத்து பார்த்தெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. சாம்பல் நிற குஞ்சு செவலைக்கோழி குஞ்சுகளிடம், குழந்தைகளே, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. நான் கெக்னு சொன்னா கவனம்னு அர்த்தம். கெக்கே கெக்கே கெக்கேன்னு கூப்பாடு போட்டா ஆபத்து ஆபத்து ஓடி வாங்கன்னு அர்த்தம். கெக்கே கெக்கேன்னு மெல்ல கூப்பிட்டா இறை இருக்கு வாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு பாலபாடம். எல்லோரும் கேட்டுக்கிட்டீங்களா என்று பேசியது. அம்மா சொல்வதை எல்லா குஞ்சுகளும் ஆர்வத்துடன் கேட்டன. சாம்பல் நிற குஞ்சு மட்டும் காதில் வாங்காமல் வாய்க்குள்ளேயே கீ கியா கீ கியா கீ கியா என்று பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. செவலைக்கோழிக்கு கவலையாக இருந்தது. இப்படி அலட்சியமாக இருக்கே இந்த சாம்பல் நிற குஞ்சு என்று. செவலைக்கோழி குஞ்சுகளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. கருப்பு நிற குஞ்சு அம்மா சொன்னதை கேட்டது. வெள்ளை நிற குஞ்சு அம்மா சொன்னதை கேட்டது. செவலை குஞ்சு அம்மா சொன்னதை கேட்டது. கருப்பு வெள்ளை குஞ்சு அம்மா சொன்னதை கேட்டது. வெள்ளை கருப்பு குஞ்சு அம்மா சொன்னதை கேட்டது. செவலை கருப்பு குஞ்சு அம்மா சொன்னதை கேட்டது. சாம்பல் குஞ்சு மட்டும் அம்மா சொன்னதை கேட்கவில்லை. சாம்பல் குஞ்சு கண்டபடி அலைந்து திரிந்தது. இரை தேடியது. அன்று காலை செவலைக்கோழியும் குஞ்சுகளும் இரை தேடி குப்பை மேட்டை கிண்டிக் கொண்டிருந்தன. மேலே வானத்தில் பருந்து தன் நீண்ட சிறகுகளை விரித்து பறந்து கொண்டிருந்தது. அந்த பருந்தின் நிழல் கீழே பூமியில் விழுந்ததை பார்த்தது செவலைக்கோழி. உடனே செவலைக்கோழி கெக்கே 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 என்று அபாய எச்சரிக்கையை எழுப்பியது. உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கங்கே கிடைத்த புதர்களுக்குள் பதுங்கிக் கொண்டன. செவலைக்கோழி சாம்பல் குஞ்சை தேடியது. காணவில்லை. சில நொடிகளுக்கு அப்புறம் சாம்பல் குஞ்சு ஒரு செடியின் மறைவிலிருந்து ஹாயாக கிக் 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 என்று பாடிக்கொண்டே வெளியில் வந்தது. அது என்ன என்று நிமிர்ந்து பார்ப்பதற்குள் சாம்பல் குஞ்சின் மீது பருந்தின் நிழல் விழுந்தது. ஐயோ, ஆபத்து வந்துவிட்டதே! பருந்தின் இறகு சத்தம் சாம்பல் குஞ்சின் காதில் கேட்டது. அவ்வளவுதான், உயிர் போகப் போகிறது. இதோ பருந்தின் கால்களில் உள்ள கூர் நகங்கள் உடலை கிழிக்கப் போகின்றன. என்ன செய்வது என்று சாம்பல் குஞ்சுக்கு தெரியவில்லை. அப்படியே கண்களை மூடி உட்கார்ந்து விட்டது. கிக் 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 கிக். அப்போது ஆவேசமாய் செவலைக்கோழி பறந்து வந்து பருந்தின் மீது மோதியது. பருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்து புரண்டது. என்ன நடந்தது என்று தெரியாமல் அப்படியே மேலே எழுந்து பறந்து போனது பருந்து. சாம்பல் குஞ்சின் அருகில் செவலைக்கோழி நின்றது. கண்களை மூடி பயத்துடன் உட்கார்ந்திருந்த சாம்பல் குஞ்சின் தலையில் தன் அலகுகளால் மெல்ல தடவியது. சாம்பல் குஞ்சுக்கு அப்போதுதான் உயிர் வந்தது. இப்போது செவலைக்கோழியின் சத்தத்துக்கு முதலில் வந்து நிற்பது யார் தெரியுமா?